அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வருத்தமான விஷயம். ஆனா, அதே சமயத்துல நம்ம அத பத்தி யோசிக்கணும். சரிங்களா? இப்போ கேரளாவுல நிதின் ராஜ்ன்னு ஒரு பையன் 22 வயசு தான். அ பல் மருத்துவம் படிக்கிறதுக்காக சேர்ந்திருக்கிறாரு காலேஜ்ல. அந்த புரொஃபசரு அந்த பையன அந்த பையன மட்டும் டார்கெட் பண்ணி, அந்த பையனோட கலரு, கேஸ்ட்டு அப்புறம் நாயின்லாம் சொல்லி திட்டியிருக்கிறாரு. அவங்க வீட்டாளுங்களையெல்லாம் மோசமா பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பேசுற அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறதே அதிர்ச்சியா இருக்கு. இப்ப நான் என் சின்ன பிள்ளையிலேருந்து எவ்வளவோ மனுஷங்கள பார்த்துருக்கேன். இப்படியெல்லாம் ஒரு ஸ்டூடண்ட்ட பார்த்து கிளாஸ் ரூம்ல நாயின்னு சொல்லுவாங்களா? அவ்வளவு அதாவது அந்த பையன் நிலைமையில இருந்து நம்ம யோசித்து பார்த்து நான் அந்த பையன் நிலைமையில இருந்தா நான் அழுதுருப்பேன். கிளாஸ் முன்னாடியே அழுதுருவேன். எவ்வளோ கஷ்டமா இருக்கு அந்த பையனோட எக்ஸாம் பேப்பர மத்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்டலாம் குடுத்து வாசிக்க சொல்லி சிரிச்சிருக்காங்க. எவ்வளவு பாவம்ல! அந்த பையன வந்து அந்த ஆனாலும் நான் ஏன் இத சொல்றேன்னா, அந்த பையன் செத்து போயிருக்க கூடாது. செத்து போயிட்டான். இப்போ அ இது நமக்கு ஒரு செய்தி. 4 நாள் நம்ம மறந்துருவோம். நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா மறந்துருவோம். ஆனா அதிகப்படியான நஷ்டம், துயரம், ஒரு அந்த கஷ்டம் அந்த அம்மா, அப்பாவுக்கு தானே. கூட பிறந்த தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அந்த புள்ளைக்கு தானே எவ்ளோ கஷ்டமா இருக்கும். வாழ்நாள் முழுக்க அந்த 3 பேரும் அந்த துன்பத்த அனுபவிக்க போறாங்க. அதாவது நீங்க படிக்க போறீங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். ஆனா இது ரொம்ப மோசமான பிரச்சனை. இப்ப அந்த டெல்லி யூனிவர்சிட்டில படிக்கிறது, எத்தனையோ இடத்துல நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. ஆனா இறந்து போற அளவுக்கு நீங்க அங்க கஷ்டப்படுறீங்கன்னா, அதுக்கு நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? படிப்பு தான் உலகத்திலே சிறந்ததா? இல்ல உலகத்துல அது ஒண்ணு தான் இருக்கா? ஏதாவது பிரச்சனைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போலாம்ல. ஏதாவது ஒரு எனக்கு வந்து இந்த இடத்துல படிக்க இஷ்டம் இல்ல. இங்க இவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்ன வேற காலேஜ்லயாவது வேற பிரான்ச் எங்கேயாவது இருக்கும்ல. இதே படிப்பு வேற எங்கேயாவது இருக்குன்னா அங்க போயிருக்கலாம்ல. அந்த பையன் இறந்து போயிட்டான். 22 வயசு தான் ஆகுது. அதாவது இது ரொம்ப மோசமான பிரச்சனை. நாயெல்லாம் கிளாஸ்ல திட்டுவாங்க. திட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ பயங்கரமா இருக்கு. ஐயோ! ரொம்ப 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 மோசம். அந்த பையன் அதாவது 22ன்னா எல்லா 22 வயசுக்காரங்களுக்கும் எமோஷனல் நாலேட்ஜ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இவ்வளவு பிள்ளைங்கலாம் நம்மளையெல்லாம் பார்த்து ஒரே ஒரு தடவ பிள்ளைங்கலாம் சிரிச்சதுனாலே அத மறக்க முடியாது. இவ்ளோ மோசமான ஒரு ஆளு. ராமுன்னு ஒரு புரொஃபசர். ரொம்ப கஷ்டம். இப்போ நான் அதாவது இத விட மோசமான சம்பவத்தெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. லைட்டா சின்ன விஷயத்த சொல்றேன். நான் என் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில சேர்ந்திருந்தப்போ 12 ஆயிருச்சு. யூனிவர்சிட்டியில சேர்ந்தப்போ, என்னோட கிளாஸ்மேட் ஒரு பையன். அவன் வந்து ஒரு மத அடையாளத்தோட ட்ரெஸ் வைஸ் இல்ல. சரிங்களா? மத அடையாளத்தோட வருவான் கிளாஸுக்கு. என்ன மதம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்ல ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மரியாதை குடுப்பீங்க. அது அதனால நான் சொல்லல. அந்த பையன் மத அடையாளத்தோட வர்றான். இப்ப இதுதான் என்னோட கேமராவுக்கு நேரா அந்த பையன் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் தான் புரொஃபசர். புரொஃபசரு தலித்தியம் பேசுறவரு. தலித்தியம்னா அவரு எப்படி தெரியுமா பேசுவாரு? 2 வருஷமா பேசி பேசின்னு பேசி நாங்களே டயர்ட் ஆயிட்டோம். அதாவது ஜாதி ஒழியணும்பாரு. நான் ஒழியணும்னு நெனைக்கிற ஒரு ஆள் தான். ஆனா 2 வருஷம் கழிச்சு அவரு பேசுறத கேட்டு கேட்டு டயர்ட் ஆயி, ஜாதியெல்லாம் ஒண்ணும் ஒழிய தேவையில்ல. எல்லாரும் சமமானா போதும் அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இப்போ அந்த சம்பவத்த சொல்றேன் கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் இயர் எம்.ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ, அந்த பையன் நேரா புரொஃபசருக்கு நேரா உட்காந்துருக்கான். அவன விட்டுட்டு, "ஏப்பா நீ இந்த மாதிரி வர்ற?" அப்படின்னு சொல்லி அந்த பையன பார்த்து கேட்டிருந்தா, அவன் பதில் சொல்லியிருப்பான். அவரு அவரு என்ன பண்றாரு தெரியுமா? தலித்தியம் பேசுற புரொஃபசர். நீங்க வந்து எங்க அவங்க அவங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னா, எந்த இடத்துல வேணா மத்தவங்கள தொல்ல பண்ணுவாங்க. அதாவது எந்த அடிப்படையிலனாலும் தொல்ல பண்ணுவாங்க. அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா. புரியுதுங்களா? இந்த ஜாதிக்காரங்க, அந்த மதத்துக்காரங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கை ஓங்கி இருந்துச்சுன்னா, அவங்க பண்ணுவாங்க. இந்த இடது பக்கமும், வலது பக்கமும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ பார்த்து கேட்கிறாரு. நான் அந்த கிளாஸ்ல இருக்கேன். அவர் கேட்கிறாரு. "ஏன் இந்த பையன் இப்படி? ஏன் இந்த பையன் இப்படி?" இந்த கேள்வி கேட்கிறாரு. 2 நாள் அது போல கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பையன் வேற ஒரு யுனிவர்சிட்டில அப்ளிகேஷன் போட்டு, சீட்டு வாங்கிட்டு, இங்க இருந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அங்க போயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துக்கு வந்து ஃபீஸ கட்டி, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி அவன் வந்துகிட்டு இருக்கான். எந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே என்னோட சின்ன பசங்க. எப்படி ஒரு 3, 4 வயசாவது சின்ன பசங்க. அவன்
அவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்க வந்து அந்த பையனுக்கு ஒரு உதவி பண்ணல, சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நெனைப்பீங்க யாராவது. இப்ப இந்த நிதின் ராஜுக்கு விஷயத்துலயும் எந்த புள்ளைங்களும் அந்த பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அதாவது ஒரு ப்ரொஃபஸருக்கு எதிரா யாருமே எந்த ஸ்டூடண்ட்ஸும் பேச மாட்டாங்க. அதாவது நாங்கலாம் ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸ் படிக்கிற நாங்களே பேசலன்னா, அ மருத்துவ கல்லூரி அதாவது பிடிஎஸ் படிக்கிற பசங்க நெறைய ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. இல்ல அம்மா, அப்பா அம்மா, அப்பா பார்த்தீங்களா? படிக்கிற இடத்துல அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சனைக்கு போனோம்னா, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப நான் வீடியோ பண்றது கூட ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன் பொது விஷயத்த பேசுறேன்னு. அந்த மாதிரி இப்போ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஆட்டுக்குட்டி மாதிரி தான். அந்த பையன வந்து புரொஃபசர் 2 நாள் அதே போல பேசினப்போ கூட நாங்க அமைதியா தான் இருந்தோம். ஏன்னா, நம்மளால புரொஃபசர எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு பேரு தான் தன்ன விட வலிமை கம்மியா இருக்கிற ஒருத்தர நம்ம டார்கெட் பண்ணி தொல்ல பண்றதுக்கு பேரு தான் ஆதிக்கம். ஆனா, அவரு தலித்தியம் பேசுவாரு. ஜாதி ஆதிக்கத்த பத்தி அவ்வளோ பேசுவாரு. ஆனா, மனநிலையில அவரும் ஒரு ஆதிக்கவாதி தான். சரிங்களா? அவருக்கு அவருக்கு தெரிஞ்சு அது அவருக்கு ஸ்டூடண்ட்ஸ மட்டும் கிடையாது. அங்க ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஒரு ட்ரெய்னிங் நடந்தது. லெக்சரர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் லெக்சரர்ஸ்க்குலாம் ஒரு ட்ரெய்னிங் நடந்ததுன்னு. அங்க நான் போய் உட்காந்துருக்கேன். நான் உட்காந்துருக்கிறது அவருக்கு தெரியாது. அங்க அவரோட கிளாஸ்மேட்ஸ் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்ப வந்து இவர் கேட்கிறாரு அவங்கள பார்த்து, "ஓ! உண்மையிலேயே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் இவருக்கு. என்ன ஒரு ஆட்டிட்யூட் அவ்ளோ கர்வம்." அந்த 4 கிளாஸ்மேட்ஸ பார்த்து கேட்கிறாரு. "உங்களுக்கு இப்ப தான் வேலை கிடைச்சதா?" ஆஹாஹாஹான்னு சிரிக்கிறாரு. உண்மையிலேயே சொல்றேன். இந்த மாதிரி அதாவது தலித்தியம் பேசுற ஒருத்தருக்கு தான் ஆதிக்கவாதியா இருக்கிறோம். நம்மளுக்கு கர்வமும், ஆணவமும் நெறைய இருக்குங்கிறது அவருக்கே தெரியல. போய் நான் நான் உட்கார்ந்துருக்கிறேன் கடைசி வரிசையில. அதாவது எந்திரிச்சு போற மாதிரியான வரிசையில உட்கார்ந்துருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒரு ஸ்டூடண்ட்டும். அதாவது ஒரு அவரு இந்த பேராசிரியர் யுனிவர்சிட்டில வேலை செய்றாரு. அவங்க இப்ப தான் கவர்மெண்ட் ஜாப்‌க்கு வந்திருக்காங்க. அவ்வளோ அவ்வளோ டீஸ் பண்றாரு கிளாஸ்மேட்ஸ. பசங்க முன்னாடி பையன வந்து கேலி பண்றாரு. எந்த விதத்திலயுமே ஒரு ஒரு எப்படி சொல்றது? எப்போதுமே ஒரு பிளட் பிரஷர் ஹைல இருக்கிற ஒரு ஆள் மாதிரி அதாவது சீமான் அண்ணன் பேசுறப்போ முதல்ல அவரோட பேச்ச கேட்டப்போ நான் எங்க புரொஃபசர் ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா எப்பவுமே சத்தமா பேசுவாரு. கோவமாவே பேசுவாரு. நாங்க அப்படியே இப்படி பார்த்துட்டே இருப்போம். என்னங்க அதாவது ஒரு பயத்தோடவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த புரொஃபசர் பேசினாருன்னா. சரிங்களா? இது ஒரு சம்பவமா? அப்புறம் அந்த பையன் காலேஜ் விட்டு போயிட்டான். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம நம்ம என்ன நான் கரெக்ட்டா சொல்றேன் கேளுங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஆட்டுக்குட்டி மாதிரி தான். ஒரு சக ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் போயிட்டு உதவி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்ல திட்டுவாங்க. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க போய் சீட்டு வாங்கி படிக்க போயிருக்கேன். நான்லாம் இப்படி பேசுவேன். அதாவது அது ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷத்துல முடிஞ்சிருது. ஆனா அந்த பையன் பயங்கர பிரில்லியன்ட். அவன் அங்க படிக்க வேண்டிய பையனே கிடையாது. அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரே கிளாஸ்ல அவன மாரி ஒரு புத்திசாலி ஃப்ரெண்ட் அவனுக்கு கிடைக்கவே இல்ல. அவன் அப்புறம் போனது தான் நல்லது. அப்புறம் இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. அதாவது நீங்க ராகிங்ன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அதாவது புரொஃபசர் வழியில வர்றது, மத்த புரொஃபசர்லாம் ரொம்ப நல்லவங்க. சரிங்களா? இவர் ஒருத்தர் மட்டும் தான் அப்படி. பட்டு பட்டுன்னு பேசுவாரு. என்னமோ மாதிரி எப்பவுமே படபட படபடான்னு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கவே பயமா இருக்கும். அ இந்த புரொஃபசர் மாதிரி. அப்புறம் இருக்கிறவங்க சிலர் இருக்காங்க. அப்புறம் வந்து சக கிளாஸ்மேட்ஸே வில்லத்தனமான ஆளுகளா இருப்பாங்க. புரியுதுங்களா? எங்கேருந்து எங்க பிரச்சனை வரும்னே தெரியாது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது இந்த ம் எவ்வளோ கவனமா அந்த பிரச்சனையிலேருந்து நழுவி தெரியணும். அது உங்களுக்கு புரியுதா? அந்த பிரச்சனையில மாட்டிக்காம அப்படியே நழுவி தெரியணும். எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. நம்மள ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல நம்மளோட இமேஜ கெடுக்கிறது ஆள் இருக்கு. எல்லா வகையிலுமே. அப்ப இன்னொரு புரொஃபசர். அவர் வந்து ஒரு முஸ்லீம் புரொஃபசர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு பொது இடத்துல என்ன அதாவது Facebookல கேரளாவுலருந்து பேசுற முஸ்லிம்ஸ்லாம் ரொம்ப அருமையான அறிவாளிங்க. நல்லா பேசுவாங்க. இந்த புரொஃபசர் எனக்கு முஸ்லீம் மக்களுடைய பழக்கம்லாம் கிடையாது. இவர் ஒரு பேராசிரியர். அங்க என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஆ பாகிஸ்தான் உருவாகுறதுக்கு காந்தி ஒரு காரணம் தானே. அவரும் அந்த பாகிஸ்தான் சரி பிரிஞ்சு போறப்போ சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இவர் ஒரு முஸ்லீம். அவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க. சம்மந்தம் இல்லாம. அந்த கிளாஸுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆம் அவர் சொன்னத சொல்றேன்.
எஜுகேஷனல் கிளாஸ்ல அவர் சொல்றாரு, காந்தியோட அம்மா இறந்துட்டாங்க. அப்ப காந்தி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? அப்படின்னு அந்த சம்பவத்த சொல்றாரு. எது இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு காந்திய அதாவது வீட்டுக்குள்ளேயே வீட்ல யாரு கூடயாவது அடல்ட் கூட பேசுறப்ப பேசிக்கலாம். காந்தி அவர் மனைவி கூட என்ன பண்ணிட்டு இருந்தாருலாம் கிளாஸ்ல சொல்லலாமா? அப்புறம் அவரு சொல்றாரு. நான் இருந்தது நான் என்ன மாரி ஒரு ஆள வச்சுக்கிட்டு அவரு இப்படி பேசிட்டு அப்படி சொல்றாரு. ஆம், வெள்ள வெளிர்ன்னு இருக்கிறவங்க தான் ஒரிஜினல் முஸ்லீம் அப்படின்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ தமிழ் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிலர் கருப்பா இருக்காங்க, ஒரு சிலர் என் கலர்ல இருக்காங்க, இன்னும் ப்ரௌனா இருக்கிறாங்க. அப்ப அவங்களெல்லாம் என்ன கேனப்பயலுகளா? அதே கிளாஸ்ல ஒரு முஸ்லீம் பையன் இருக்கான். சவுத்து நான் மாவட்டத்து பேரு எனக்கு தெரியும். ஆனா சொல்ல விரும்பல. இந்த சவுத்து மதுரை இந்த பக்கத்து ஏரியாவை சேர்ந்த ஒரு பையன். அவன் முஸ்லீம். அவன் என் கலர்ல இருக்கான். கிளாஸ் ரூம்ல அவன் ஒரு ஆள் தான் முஸ்லீம். கவனிங்க. அவர் சொல்றாரு, வெள்ள வெளியேன்னு இருக்கிறவங்க தான் ஒரிஜினல் முஸ்லீம்ன்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா? தெரியாம பண்றாங்களா? இல்ல இதெல்லாம் எங்களுக்கு நமக்கு என்னத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுங்க. நான் அவரு அப்படி சொல்றாரு. நீங்க எங்க போனாலும் இப்போ நம்ம வந்து படிக்க போறோம், இல்ல வேலைக்கு போறோம், கல்யாணம் பண்றோம். எங்க போனாலும் இந்த இது போல பிரச்சனைக்குரிய ஆளுங்க வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. நான் சொல்லல. நான் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போனப்போ ஒருத்தர பார்த்தேன்னு. ஐயோ! அதாவது எதிர்ல இருக்கிறவன் நம்மள அடிக்க முடியாது, திட்ட முடியாது. நம்ம ஒரு ஆஃபீசர் அப்படின்ற தைரியத்துல அவங்க பேசுறாங்க பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீசர் நிலைமையிலேருந்து அவர் தனியா போயிட்டாருன்னு வச்சுக்கங்க அடி விழுந்துரும். அவர் அப்படி பேசுறாரு. "ஓ! ஒண்ணும் தெரியாத பாப்பா, போய் காசு கொண்டு வா" அப்படின்றாரு. அதாவது தன்னை விட வயசுல பெரிய ஆள போவான்னு பேசுறாரு. ஏன்னா அவரோட கவர்மெண்ட் ஜாப்ங்கிற அந்த தைரியத்துல. எல்லா இடத்துலயும் பிரச்சனை. எல்லா இடத்துலயுமே நம்ம ஒண்ணும் இல்ல. ஆஸ்திரேலியா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல தெரியாத்தனமா சொல்லிட்டேன். எங்க பக்கத்து வீட்ல ஒரு லாங்குவேஜ் குடும்பம் இருக்கு. அவங்க பேசுறப்ப எனக்கு கேட்டுச்சுன்னு நான் சொன்னேன். நான் ஏதோ போய் ஒட்டு கேட்ட மாதிரியும் நான் உண்மைய தான் சொல்றேன். ஒட்டு கேட்ட மாதிரியும் ஒரு இலங்கை தமிழ் பொண்ணுட்ட நான் சொல்லிட்டேன். வந்த புதுசுல அதாவது குழந்தை பிறந்து 1 மாசத்துல. ஏதோ ஸ்ட்ரெஸ்ல உடனே சொல்லியிருப்பேன். நம்ம ஊரு பொண்ணுன்னு சொல்லியிருப்பேன். இந்த பொண்ணு இருக்குல்ல, அது போயிட்டு அந்த பக்கத்து வீட்டு இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இந்திய பொண்ணு தான். அந்த பொண்ணுகிட்ட சொல்லி, அது அது ஒரு 10 பேர் கொண்ட குழு வச்சிருக்குது. எல்லாத்துட்டயும் சொல்லிடுச்சு. அது சொல்லிருச்சுங்கிறது எனக்கு 1 மாசம் கழிச்சு தான் தெரியும். அந்த 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன பார்த்தோனே, ஹலோ ஹலோன்னு சிரிக்குது. நீ சொல்லிட்ட அப்படின்னா எனக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு ஹலோ ஹலோன்னு சிரிக்கிற? அதுதான் பண்ணக்கூடாது. எனக்கு அந்த மாரி பண்ணா பிடிக்காது. ஒரு நாள் நான் பார்க்குறேன் போயிட்டுருக்கேன். ஒரே டைம்ல ஒரே டைம்ல ஒரு 7, 8 பேர் என்ன திரும்பி பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. இந்த பொண்ணு அப்படியே அதிர்ச்சியில முழிக்குது. நான் அந்த சொன்னேன்ல, முழிக்குது. அந்த இலங்கை தமிழ் பொண்ணுங்கிறதுக்காக நான் சொன்னது. அதாவது ஒரு சாதாரண விஷயம் தான். அந்த லாங்குவேஜ்காரங்க. அவங்க இந்தியன். இப்போ நானும் தமிழ், இலங்கை தமிழ் பொண்ணு தமிழ். பக்கத்து வீட்ல இந்த லாங்குவேஜ்காரங்க இருக்காங்கன்னு சொன்னது பெரிய தப்பா? அது ஒரு அதாவது நான் இருந்தது எல்லாம் இங்கிலீஷ்காரங்க இருக்கிற ஏரியா. அங்கருந்து மொதல்ல இங்க வந்திருக்கேன். ஐயோ! எனக்கு அது அது வந்து எனக்கு அந்த அந்த குழந்தை பிறந்த புதுசுல 1 மாசம் தான் இருக்கும். எனக்கு எவ்வளோ மன கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதுலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். தமிழா இருந்தாலும் சரி, இந்தியா தமிழா, இலங்கை தமிழா, எந்த இலவு தமிழா இருந்தாலும் ரொம்ப கவனமா பேசணும். எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். நம்ம வந்து அதுக்கு தான் அதாவது அந்த 2018 முழுக்கவே எனக்கு ரொம்ப மோசமான டைம். புரியுதுங்களா? அதாவது ஒரு பிரச்சனை அதாவது 2018 முழுக்கவே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் வீட்டு வேலை செய்வேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், வீட்டு வேலை செய்வேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். வெளி மனிதர்களோடவே பேச்சே இல்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனைய நம்ம எப்படி அதுக்கப்புறம் அந்த பொண்ண நான் மதிக்கவே இல்ல. அதாவது நான் வந்து ஃபேக்கா நான் சிரிக்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு சிரிப்பு வந்தா சிரிப்பேன், இல்லாட்டி கண்டுக்க மாட்டேன். அதாவது இந்த ஒ பொய்யா நடிக்கிறாங்க தெரியுமா? அந்த பொய்யா நடிக்கிற ஆள் நான் கிடையாது. பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அந்த பொண்ணு போட்டு குடுத்துட்டு என்ன பார்த்து இப்படியே சிரிச்சுக்கிட்டே போகும் பாருங்க. அத நெனச்சா தான் மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப எதுக்கு இத சொல்ல வந்தேன்? எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. இப்ப நான் அந்த 2018 அவ்வளோ மோசமா இருந்தது.
எப்ப தூங்குனேன், எப்படி சாப்பிட்டேன், எப்படி சமாளிச்சேன் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப பரவாயில்லல்ல. ஒரு கஷ்ட காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது கஷ்டம் வந்து அத சமாளிச்சு அது வெளில வர்றது தான் திறமையே தவிர, எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு, அப்படியே நான் போய் செத்து போறேன் அப்படின்றது திறமை கிடையாது. அப்ப வந்து இம்மெச்சூரிட்டி அது வந்து மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. நான் எவ்வளவோ பிரச்சனைகள பார்த்துருக்கேன். அத வந்து அந்த பிரச்சனைய தாண்டி போய்க்கிட்டே இருக்கிறப்போ, நம்மளுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி பவர் மாதிரி உடம்பு சரியில்லாம வருது. அப்புறம் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடிக்கிட்டே இருக்குல்ல, அது போல ஒரு தைரியம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு எனக்கு அதாவது பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருந்தது. இந்த ஊர்க்காரங்க இப்படி, அந்த ஊர்ல அது எல்லாமே இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆஹா, அதெல்லாம் கிடையாது. அதாவது யார எப்படி நடத்தணும்? அதாவது நான் வந்து ஒரு உதவிக்கு அவங்க வந்து ஒரு உதவி கேட்டு நான் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பேசுறது கிடையாது. ஏன்னா, நம்ம உயர்ந்த ரேஸ். இவங்க தாழ்ந்த ரேஸ். இவ வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இவ எப்படி எனக்கு நோ சொல்லலாம்? இவ எப்படி என்ன நான் வந்து செய்ய முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லலாம்? அந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட் வருது. மனுஷங்கள சமமா மதிச்சு பேசுறவங்க தான் அப்படி பண்ண மாட்டாங்க. அது ஒரு நல்ல நாகரீகமான சமூகம்னு எதையுமே சொல்றதுக்கு இல்ல. புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இன்னொருத்தருக்கு இருக்காது. ஒரு வேலைக்கு போற பொண்ணுக்கு இருக்கிற அனுபவம், வேலைக்கு போகாத ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்‌க்கு இருக்காது. வேற வேற அனுபவம். அதனால இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்கன்னு யாரையுமே சொல்ல முடியாது. நமக்கு ஏற்படுற அனுபவத்த வச்சு பிள்ளைங்க கிட்ட, ஓ! இந்த ரேஸ்காரங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க அனுபவத்துல அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த ரிதன்யா கேஸ் எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணுட்ட அவ்ளோ நகை இருந்தது. ப எம்பிஏ படிச்சிருந்தது. ஆனா பாருங்க ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய பணம் வச்சிருந்தாலும், நம்மளோட அடிப்படை சிந்தனைங்கிறது அம்மா, அப்பா பேச்ச மீறக்கூடாதுன்றது. அம்மா, அப்பாவே விவரம் கெட்டத்தனமா இருந்தாங்கன்னா, நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சொந்தமா முடிவு எடுக்கணும். ஓகே. எனக்கு பிடிக்கவே இல்ல, பிடிக்கவே இல்ல, பிடிக்கவே இல்ல. ஒத்த கால்ல அந்த பொண்ணு எனக்கு இந்த வீட்டுக்கு நான் திரும்பி போவே மாட்டேன். அப்படின்னு சொல்லியிருந்ததுன்னா, இந்த பொண்ணு இந்நேரம் டைவர்ஸ் வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு ஒரு என்ன விஸ்மயான்னு ஒரு கேஸ் கேரளாவுல. அந்த பொண்ணு நல்ல அழகான பொண்ணு. நம்ம கண்ணுக்கு நல்ல அழகான பொண்ணு. ஆனா அவன் கண்ணுக்கு அது வந்து பெரிய விஷயமே தெரியல. அந்த பொண்ணோட மூஞ்சில வந்து முகத்துல வந்து கால் வச்சு மிதிச்சிருக்கான். அப்படின்னா பாருங்க, நீ நீ ஒரு நல்ல புத்திசாலின்னா படிச்ச பொண்ணு அந்த பொண்ணு. என்ன யோசிச்சிருக்கணும்? என் முகத்து மேல கால் வச்ச ஒருத்தன, நான் ஏன் லவ் பண்ணணும்? நான் ஏன் மரியாதை குடுக்கணும்? பைய தூக்கிட்டு வீட்டுக்கு போ வேண்டியது தானே! அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. புரியுதுங்களா? எப்படி ஒரு பிரச்சனைக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னே இந்த பிள்ளைகளுக்கு தெரியல. அதனால அம் அ க ஒரே கல்யாணத்தோட இருந்து ஒரே கல்யாணத்தோடவே இருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு செத்து போகணுங்கிறது தான் இப்ப இருக்கிற பிரச்சனையே. எனக்கு பிடிக்கல, என்ன கஷ்டப்படுத்துறாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ வேண்டியது தானே! அதுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கணும். அதில பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா பொண்ணுங்க எல்லாரும் வண்டி வண்டியா 4 பக்கம் 5 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி வைக்கிறது. உனக்கு லெட்டர் எழுதி வைக்கிற லெட்டர் எழுதி வைக்க தெரியுது. ஆனா செத்து போணுன்ற அறிவு இல்ல. செத்து போகாம இருக்கணும். நம்மளுக்கு வேற வேற தீர்வு இருக்கு அப்படின்ற அறிவு கிடையாது. என்ன ஒரு அதிசயம்! எனக்கு தெரிஞ்சு எழுத படிக்க தெரியாதவங்க கூட தற்கொலை பண்றது. அதாவது என்ன விட நெறையா படிச்ச பொண்ணுங்க கூட அப்படியே ஒரு ஒரு குழந்தை மாதிரி முடிவெடுக்கிறத பார்த்தா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இப்ப நான் இப்ப இந்த இந்த போன தலைமுறையில தான் தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த தலைமுறையில தற்கொலை நடக்குது. அத பார்த்து பார்த்து வளர்ற பிள்ளைங்க எப்படி இருக்கும்? இல்ல நான் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்றது. தற்கொலை பண்ணிக்கிட்டா உனக்கு மட்டும் தான் நஷ்டம். மத்தவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் நஷ்டம். வேற யாருக்கும் நஷ்டம் கிடையாது. அந்த ரிதன்யா பொண்ணு அப்படியே போயிட்டு எல்லாரும் மலர் அஞ்சலி செலுத்துறாங்க. எந்த பிரச்சனையாவது அவங்க தீர்த்துருக்காங்களா பாருங்க. அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத மட்டும் யாரும் பேசுறது கிடையாது. ஐயோ! செத்து போச்சே, செத்து போச்சேன்னு சொல்லி போயிட்டு அஞ்சலி செலுத்துறாங்களாம். நீ அஞ்சலி செலுத்தி என்ன பிரயோஜனம்? இது நான் அதாவது தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குன்னா,
பயங்கர அந்த பிற்போக்கு அந்த திராவிடர்கள பத்தின எதுவும் பேசல. பெரியார பத்தி நான் எதுவும் பேசல. நான் பெரியாரிஸ்ட் கிடையாது. அந்த மானங்கெட்டத்தனத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதாவது இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு திரியறதுக்கு பேரு பெரியாரிசம். சரிங்களா? அது அந்த இடத்துக்கு தான் போய் நிக்கும். நான் என்ன சொல்றேன், நல்ல பாசம், மரியாதை இல்லன்னா, அந்த கல்யாணம் வந்து எவ்வளோ துன்பமா இருக்கும். அது இத்தனைக்கும் குழந்தையே இல்லாத குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ரிதன்யாவெல்லாம் போயிருக்கலாம். என்ன அதாவது இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டைவர்ஸையே ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. டைவர்ஸு பண்ணி இன்னொருத்தர கல்யாணம் பண்றதா? அதுதான். அதுதான் வந்து கற்பு கோட்பாடு. கற்பு கோட்பாடு எப்படின்னா, அன்பு இல்லாம வாழ்றது தான் ரொம்ப மோசமானது. சரிங்களா? 2வது கல்யாணம் பண்றது வந்து தப்பு கிடையாது. ஆண்கள் 2வது கல்யாணம் பண்ற மாரி பெண்களும் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் ஏதோ அத 12 மணிக்கு மேல பேசினேன் அப்படிதான். அந்த அந்த புரொஃபஸருக்கு வந்து ஒரு சாதிய மேலாண்மை தன்மை இருந்திருக்கு கேரளாவுல. இதே போல தலித்தியம் பேசுறவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. எங்க வந்து அவங்களோட கை ஓங்கி இருக்கோ, நம்மள அதாவது ஒரு சின்ன ஆளு. அந்த சின்ன ஆள நம்ம என்ன பண்ணாலும் ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு தைரியம் தான் காரணம். ஆனா வந்து ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பையன நாயிலாம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த புரொஃபஸருக்கு வந்து ஏதோ மனநல பிரச்சனை இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த பசங்க எல்லாம் சிரிக்க வைப்பாராமா. அந்த அந்த பேப்பர்லாம் படிக்க வச்சு சிரிக்கணுமா. சிரிக்காட்டி அடிப்பாராமா. அப்ப அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு புரொஃபஸர நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. நான் சொன்ன 2 இன்சிடென்ட்டுமே சின்னது தான். என் கிளாஸ்ல எல்லாம் ஏதாவது ஒண்ணு எல்லாரும் சிரிச்சாங்கன்னா, நான் சிரிக்காம கூட இருப்பேன். ஸ்கூல்ல இருந்தே எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. அந்த பையன டீஸ் பண்ணி சிரிக்கல அப்படின்னா, டீஸ் பண்றப்போ சிரிக்கலன்னா, அவர் வந்து அந்த பசங்கள அடிப்பாராமா. ஐயோ கடவுளே! அது பல் மருத்துவம் படிக்கிற இடத்துல என்ன சின்ன பசங்களா? அதாவது எ ஸ்டூடண்ட்ஸே ஆட்டுக்குட்டி மாதிரி தான். எந்த ஜென்மத்திலயும் அவங்க வந்து சக ஸ்டூடண்ட்டுக்காக பேசவே மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் எல்லாம் அந்த சர்டிஃபிகேட்ட வாங்கணுங்கிறதுல தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க அம்மா, அப்பா தான் வருவாங்க. அம்மா, அப்பாவோ, போலீஸோ வேற யாரும் வரமாட்டாங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம பையன காப்பாத்துவாங்கன்னு நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க. ஏன்னா, அவங்களுக்கு நான் வந்து 1 ஸ்டூடண்ட்டு, 2 ஸ்டூடண்ட்டு பாதி மனசு கஷ்டப்பட்டாலும் நாங்க சும்மா தான் இருக்கோம். ஏன் தெரியுமா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஆட்டுக்குட்டிங்க தான். அது பிஏ, எம்ஏ, எம்டி படிக்கிற வயசுல கூட அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. இப்ப என்ன ஜேஎன்யூலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. அங்க கூட ஒருத்தனுக்கு ஜாதி அடிப்படையில கொடுமை நடந்துச்சுன்னா, எல்லாரும் அமைதியா தானே இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு பிஹெச்டிங்கிற அந்த பட்டம் வாங்கணும். அதுதான் முக்கியம். பட்டம் வாங்குனோமா, போய் வேலைக்கு சேர்ந்தோமா, செட்டில் ஆனோமா, அப்படிதான் யோசிப்பாங்க. எத்தன இந்த ஒரு ஆந்திரா பையன் கூட போயிட்டு வேற ஜாதி பையன். தலித் கம்யூனிட்டி அந்த பையன் இறந்து போயிட்டாரு. சமாளிக்க முடியலன்னு. சமாளிக்க முடியல, நான் செத்து போறேன். சாரி 24 நிமிஷம் ஆயிடுச்சு. சமாளிக்க முடியல, நான் செத்து போறேன். சண்டை போட முடியல. அதாவது நான் இந்த டிகிரி எப்படியாவது அந்த கோர்ஸ படிச்சு முடிச்சு வேலைக்கு போணும். இல்லாட்டி நான் வந்து செத்து போறேன். வேற எந்த தீர்வுமே கண்டுபிடிக்க முடியலன்னா, 1947ல வாங்கின சுதந்திரம், அந்த சுதந்திரத்த யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க? யாரெல்லாம் இன்னமும் அடிமையா இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நெறைய நம்ம நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்டேட்லயுமே இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு. அது ஒருத்தன் அப்போ வந்து நம்ம ஆஸ்திரேலியாவுல இருக்கோம். நம்மளையெல்லாம் கலர் பார்க்குறது கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன். கலர் பார்க்குறது இல்ல. டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் டாக்டர்ஸ் அவ்ளோ அன்பா பேசுவாங்க. ஆனா நம்ம சக மனுஷன் நம்மள விட கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறவன், கொஞ்சம் ப்ரௌனா இருக்கிறவன பார்த்தா எரிச்சலா பார்க்குறது. நம்மள விட நல்ல வெள்ள வெளேன்னு இருக்கிறவங்க நம்மகிட்ட அன்பா இருக்காங்களா? அதுலேருந்து கூட கத்துக்க வேணாம். நம்ம கலர பார்த்தோம்னா என்ன கலர பார்த்து அவங்க செலக்ட் பண்றதா இருந்தா, விசாவே குடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? எல்லா நாட்டுக்கும் குடுக்குறாங்க. ஆப்பிரிக்காவுக்கு குடுக்குறாங்க, இந்தியாவுக்கு குடுக்குறாங்க. எவ்ளோ பெருந்தன்மையா இருக்காங்க. திறமை இருந்துச்சுன்னா வந்து வேலை செய். ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. பாவம். அவன் ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சு ஒரு வேலைக்கு போயிருந்திருப்பான். ஆனா அது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அவர் அப்படி அந்த பசங்க முன்னாடி அப்படி இன்சல்ட் பண்ணியிருக்காருன்னா, அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒருவேளை அந்த பையன் நிலைமையில நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்க, நேரா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த இந்த காலேஜ்ல நான் இருக்க மாட்டேன். எனக்கு வேற
வேற இடத்துல என்ன சேர்த்து விடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா சரி ம் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க வாய்ப்பே கிடையாது. நான் வந்து அந்த சூழ்நிலையில இருந்திருந்தேன்னா பண்ணவே மாட்டேன். நேரா போயிட்டு எங்க பேசணுமோ அங்க பேசிருவேன். 22 வயசாயிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போ வேண்டியதானே! என்ன பையன் இப்படி அதாவது நம்ம குடும்பத்துக்கு தான் நஷ்டம். வேற யாருக்கும் நஷ்டம்? 4 நாள் பேசிட்டு மறந்துருவாங்க. ஆனா அந்த அம்மா, அப்பா அந்த புள்ள, தங்கச்சி எப்படி வாழ்க்கை முழுக்க இங்க பாருங்க அம்மா, அப்பா வந்து ஒரு பையன் இறந்து போயிட்டா, பொண்ணு இறந்து போச்சுன்னா, யார பார்த்தாலும் அந்த வயசுல இருக்கிறவங்கள யார பார்த்தாலும் அவங்க சோகமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என் பையன் இந்நேரம் இருந்திருந்தா கல்யாணம் ஆகியிருக்கும். இந்நேரம் இருந்திருந்தா பிள்ளைங்க இருந்திருக்கும். இந்நேரம் வேலைக்கு போயிருப்பான். அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துலயும் அந்த பையன் இருந்துகிட்டே இருப்பான். அவங்களுக்கு வாழ்நாளும் குறையும் தெரியுமா? ரொம்ப மனசு கஷ்டத்திலேயே இருந்தாங்கன்னா, அந்த அம்மா, அப்பாவுக்கு வாழ்நாளும் குறையும். ரொம்ப கஷ்டத்திலேயே இருந்தா சீக்கிரம் ஏதாவது நோய் வந்துரும். அதாவது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்க குடும்ப சம்மந்தப்பட்ட ஒரு பையனே ஒரு இதே வயசுல இறந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா முகத்துல சிரிப்பே கிடையாது. சிரிப்பே கிடையாது. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க முகத்துல சிரிப்பே இல்ல. போயிடுச்சு. அதனால நீங்க வந்து வெளி உலகம் உங்கள பத்தி என்ன நினைக்குது? அப்படிலாம் யோசிக்க வேணாம். 4 பேர் சிரிப்பேன், 4 பேரு வம்பிழுத்து விடுவேன், சிக்கல்ல மாட்டி விடுவான். ஆனா வந்து அம்மா, அப்பா பாவம். அம்மா, அப்பா ரொம்ப பாவம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அது பாரு கை, கால் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா தெரியுது, காது கேட்குது, நல்லா இருக்கு அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். குழந்தை பிறந்த உடனே. அப்புறம் நல்லா படிக்கிறான்னு பார்த்தோன்னே, சரி இவன என்னவாக்கலாம் அப்படின்னு ஒரு கனவு வரும். சரி உனக்கு பிடிச்சத படின்னு சொல்லுவாங்க. சரி அவன் படிக்கிறப்போ, அப்படியே வந்து இந்த வாழை மரம் வந்து பூ பூத்து அப்படியே தார் ஊடும் பாருங்க. அந்த தார் விட்டு நல்ல காய் பெருத்துக்கிட்டு இருக்கிறப்போ, ஒரு பெரிய காத்து அடிச்சு அந்த மரம் உளுந்து போனா எப்படி இருக்குமோ? அதுபோல இந்த பசங்க எ எ கொஞ்சம் வயசுல செத்து போறது. அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு வாழை மரத்த 10 மாசம் வளர்க்குறாங்க. திடீர்னு ஒரு நிமிஷத்துல காத்தடிச்சா சாஞ்சு போயிரும். 22 வருஷம் அந்த பையன வளர்த்துருக்காங்க. அவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ வந்து ஒரு பிரச்சனை தீர்க்கணும். இல்லன்னா, அந்த இடத்த விட்டு போயிறணும். இ ஒரு இன்னும் ஒரு 10 வருஷம், 5 வருஷம் கழிச்சு அந்த அந்த நபர பார்க்குறப்போ, அ அவரு பதவியில அந்த டீச்சரா இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்ப கண்டபடி திட்டிக்கலாம். என்ன அந்த புரொஃபசர் நெனச்சு பார்த்தா சில மனநல பிரச்சனை உள்ள ஒரு ஆளா இருக்கணும். பிறப்புல வந்து யாரும் வந்து உயர்ந்தவர், தாழ்ந்தவர் கிடையாது. அப்படி ஒரு மனநிலைய இன்னொருத்தர் மனசுக்குள்ள வைக்கிறதுல தான் இருக்கு தந்திரம். "நான் உன்ன விட பெரிய ஆளு" அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே யோசித்து பாருங்க, அவங்க மனசுக்குள்ள ஒரு வன்மம், குரூர புத்தி தான் இருக்கு. நம்ம வந்து பை பர்த் நம்ம பெரிய ஆளுன்னு நெனைக்கிறது, ஒரு பல உண்மையிலே அவங்க பெரிய அறிவாளி கிடையாது. மத்தவங்க முன்னாடி ஷோ காமிச்சுக்கிறது. அப்படி சொல்லி அவங்க மனசுக்குள்ள நான் உன்ன விட பெரிய ஆளு, உன்ன விட பெரிய ஆளுன்னு நம்ப வைக்கிறது. அதுதான் இருக்கிற பெரிய தந்திரம். இதுக்கு மேல நான் பேச விரும்பல. ஆனா வந்து நானும் எவ்வளோ பிரச்சனைலாம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து ஓகே நம்ம இனிமே இது பண்ணக்கூடாது, இனிமே இத பண்ணக்கூடாது, கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கணுமே தவிர, அம்மா, அப்பாவ கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் அதெல்லாம் இந்த மாரி விஷயத்தலாம் நேரடியா பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில நேரா பார்த்துருக்கேன். இதே வயசுல ஒரு பையன் இறந்து போயிருக்கான். ஆ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால சொல்றேன். சரியா? ஆ பாவம் அந்த பையன். அவங்க அம்மா, அப்பாவ பார்க்குறப்போ அப்படியே பயங்கர கஷ்டமா இருக்கும். சரி. இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். நன்றி.